morning. Thank you very much for turning up on a very, very historic day, the 78th Independence Day of our great country, India, or ரெண்டாவது பேர் வந்திருக்கு பாரத். We are and should be very happy about the country's progress. The basic thing of happiness is to adjust the mind and look everything in a very positive way. It is very, very easy to pick holes in any system. It is very easy. குறை சொல்றது அப்படிங்கிறது யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்றது, என்னுடைய உழைப்புக்கு பலன் இல்லை சொல்றது, இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சது அப்படி கேட்கறது, இதெல்லாம் விரக்தியின் வெளிப்பாடை தவிர அது உண்மையாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு அணுகணும். அப்படின்னா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா குழந்தைங்களை பார்க்கணும். We should look at the children. If you look at the children, the only way is to entertain hopes. நம்பிக்கையை நம்ம விதைக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்மளே விரக்தியில், நம்மளே இஷ்யூஸ், நம்மளே சண்டை, நம்மளே ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா we don't leave any lessons for the generations to come. Gandhiji was worried, Nehru was worried, Tilak was worried, Bharatiyar was worried. என்ன இதை பார்த்தீங்கன்னா வருங்கால சந்ததியினர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க நினைச்சாங்க. திங்கிங் பியாண்ட் டைம்ஸ் அப்படிங்கிறது அவங்க நினைச்ச விஷயம். அந்த திங்கிங் பியாண்ட் டைம்ஸ் எப்படி வரும் அப்படின்னா செட்டிங் அசைட் அவர் ஓன் திங்ஸ் ஆல் த டைம். நம்ம பற்றி எந்த நேரமும் நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ஒரு பேசிக் குவாலிட்டி. அதை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. பட் தோஸ் பீப்புள் ஹூ ரோஸ் பியாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அதை தாண்டி நம்ம ஏதாவது வெளியில் எதனா பண்ணலாம், மற்ற குடும்பங்களுக்கு, இந்த நாட்டுக்கு, சமுதாயத்துக்கு எதனா பண்ண நினைச்சதால தான் the fight began for independence. Right from 1857 when we had the first war of Indian independence, அது ரிவோல்ட் ஃபைட்டே சொல்ல முடியாது. அது ஒரு கிளர்ச்சி கலகம். அதில் உருவானது தைரியமா a handful of people including ladies அந்த வேலையை பண்ணாங்க. அவங்களும் மற்றவங்கள மாதிரி நான் அடிமையாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைச்சா இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காரு. So every episode in relation to the independence is very touching. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். The people who did lot of sacrifice and are no more, அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட அவங்கள பாராட்டணும், அவங்கள புகழணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல. எந்த பர்பஸுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களோ அந்த பர்பஸ் நிறைவேறினா அது போதும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் இருக்கும் அவங்களுடைய கடைசி மூச்சில் கூட அதான் நினைச்சிருப்பாங்க. லாஸ்ட் நினைக்கும் போது கூட, உயிர் போறதுக்கு முன்னாடி கூட அந்த மாபெரும் தலைவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம என்ன பர்பஸுக்கு பண்ணோம். பிகாஸ் ஆல்ரெடி தேர் ஃபெட் அப். ஏன்னா பாரதியார் சொன்னார், 30 கோடி முகமுடையால் இனி மொய்பூரா ஒன்றுடையால் அப்படின்னு 1915-20 அவர் பண்ணார். அப்போ 30 கோடி பேர் இருந்து வெறும் ஒரு 50 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க பிரிட்டிஷ். 30 கோடி பேர் மக்கள், 50 லட்சம் பேர் பிரிட்டிஷ். மிகப்பெரிய நாடு. எல்லாருமே தைரியமா கன்னு முன்னாடி போய் நின்று இருந்தாங்கன்னா அப்போ ஓடி போயிட்டு இருப்பாங்க வெள்ளைக்கார. நம்ம மக்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, பயம். அதே தான் சொன்னாரு, 5 சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை எவனி இல்லை அப்படின்னாரு. அவ்வளவு விரக்தியில பாடினார். He reflected the feelings of the great leaders including காந்தி. காந்திக்கு அந்த கோபம் வரல, பிகாஸ் காந்தி கவிஞர் கிடையாது. கவிஞர்னால ஃபர்ஸ்ட் கோபம் வரணும். அது வரிகளில் எழுதணும். அது இந்தியாவுடைய தலைவர்களோட சார்பா மகாத்மா காந்தி உட்பட தலைவர்கள் சார்பா பாரதியார் கோவப்பட்டார். ஏன்னா மக்களை பார்த்து எனக்கே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்போ இங்கே வந்தோடனே வந்தது, அந்த கோபம் வந்தது. எவ்வளோ பேர் இருக்காங்க திறமைசாலி இல்லை. கொடியேற்றத்துக்கு ஒரு பெரியவங்களை செலக்ட் பண்ணி வைக்கணுன்றது ஒரு மரபு. ஏன்னா நான் சூரப்பட்டு முடிச்சுட்டு வரேன், சூரப்பட்டு ஸ்கூல்ல. அது இங்கே வந்த பிறகு நானே செலக்ட் பண்ணேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அந்த இடத்துல கொடி ஏற்றிட்டு இந்த இடத்துல நான் பேசுவேன். அப்போ இந்த இடத்துல நான் பேசுறேன்னா சென்டர் பாயிண்ட் எங்கன்னு பார்க்கணும். அது ஓரமாக வச்சுட்டேன். கிரௌண்டை இந்த பக்கம் தள்ளிட்டாங்க, பேரண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் வச்சுட்டாங்க. நம்ம நாட்டில் திறமைசாலிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, சம் பீப்புள் பிரில்லியண்டா இருந்தா சுதந்திரம் கிடைச்சிடும். சம் பீப்புள் டெடிகேட்டடா இருந்தா சுதந்திரம் கிடைச்சிடும். மற்றவங்களுக்கு அது பெனிஃபிட். அப்படிதான் அந்த 30 கோடி பேர்ல ஒரு 3 லட்சம் பேர் அக்கறை எடுத்து விட்டு வெளியே வந்து பெண்டாட்டி பிள்ளைகளை பார்க்காம
அப்படி பண்ணாங்க. அதுல ரொம்ப அதிக லெவல்ல யோசனை பண்ணி, பிகாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1917, 18, 19 அந்த ஸ்டேஜில், அதுக்கப்புறமா 1945 அந்த ரேஞ்சில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்லாம் காந்தி பார்த்தார். இனிமேல் சண்டை போட்டுலாம் ஜெயிக்க வேண்டாம், பேசி பார்த்துருவோமா அப்படின்னு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது காந்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே நீங்கள் காந்தி இர்வின் மூமெண்ட் அந்த டாக்கு, இது எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பேசி தீர்த்துற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், நல்ல விஷயத்த சொல்லிட்டு போனார். டுடே ஒரு 2 இடத்துல சண்டை நடந்தால் கூட, ரஷ்யா உக்ரைன், ஹமாஸ் இஸ்ரேல், இதை தவிர பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த உலகத்தில் சண்டை கிடையாது. அது காரணம் இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்ட இந்தியர் தான் காரணம், காந்தி தான் காரணம். காந்தியை பார்த்து உடனே மார்ட்டின் லூதர் கிங் ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் மகாத்மா காந்தினார் அமெரிக்காவில். அங்கே பிளாக் ஒயிட் சண்டை, வெள்ளையர்கள் அங்கே இருக்க கருப்பு அமெரிக்கர்கள், அதை அழகாக சால்வ் பண்ணார். எப்படி காந்திஜி சுடப்பட்டாரோ மார்ட்டின் லூதர் கிங்கும் சுடப்பட்டார். 2 பேரும் அப்படி தான் செத்தாங்க. அப்புறம் அங்கே வந்தார் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா பார்த்தார். சரி காந்தி ஐடியா சூப்பராக இருக்குது, காந்தி ஃபார்முலா நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி சண்டையை நிறுத்துவோம், ஜெயிலுக்கு கூட போவோம், எல்லாருமே அமைதியான வழியில் போரிடலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவர் விடுதலை கற்றுத்தந்தார். இன்னைக்கும் மியான்மரில் ஒரு லேடி ஆங் சன் சேகு அப்படின்னு ஒரு அம்மா, சூகி அப்படின்னு, அவங்க இன்னும் வீட்டு ஜெயிலில் தான் வச்சுருக்காங்க. அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க எலெக்ஷனில். பழைய பர்மா, அதான் மியான்மர். அங்கே அந்த அம்மா ஒரு தனி ஒரு மனுஷியா, காந்திஜியோட ஃபேனா டெல்லியெலாம் வந்து போனாங்க, காந்தியோட விஷயத்தை எடுத்திருக்காங்க. டுடே ஹவு யூ ஹாவ் டு ஃபைட் சம்திங் அப்படிங்கிறது கிரேட் எக்ஸாம்பிள் த்ரூஅவுட் த வேர்ல்டு வாஸ் லேட் பை மகாத்மா காந்தி அண்ட் இந்தியன். இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம். அப்படியே கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது இன்னைக்கு, வேற எங்கேயும் வேணாம், ஸ்கூல்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டாலே போதும். லாஸ்ட் வீக் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் பச்சைபாஸ் காலேஜ் பசங்களுக்கும் இன்னொரு காலேஜ் பசங்களுக்கும், தியாகராஜ காலேஜ் பசங்களுக்கும் அடிதடி சண்டை, கத்தி உட்பட எடுத்துகிட்டு வந்தாங்க. திருநெல்வேலியில் ஒரு போன வாரத்தில் ஜாதியை வச்சு +2 பாய்ஸ் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாங்க. டுடே they don't have people to spend time and talk to them. It should begin from the childhood, சின்ன வயசுல இருந்து. ஸோ நம்ம சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களுக்கு நம்ம நன்றின்னு சொல்ல தேவையில்ல, அவங்களை பாராட்ட சொல்ல தேவையில்ல. அவங்க எதற்காக பாடுபட்டார்கள், என்ன பர்பஸுக்கு, மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. டெமோக்ரஸியும் டிக்டேட்டர்ஷிப்பும் பெரிய தின் மார்ஜின் தான். நான் மே மாதம் சைனா போயிருந்தேன், எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அங்கே யாரும் ஓட்டு போகிறதில்ல, எலெக்ஷனே கிடையாது, ஒரே கட்சி தான். கூட ஏதாவது உதிரி கட்சிகள் சேர்ந்து ஜால்ரா அடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த கட்சி சேர்ந்து ஒன்றா அந்த பெரிய கட்சி. அப்போ நீங்கள் அந்த ஒரே ஒரு சிங்கிள் கட்சி, எலெக்ஷன் கிடையாது, கட்சியில் சேர்ந்துக்கலாம். கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் நடக்குது. ஆனால் யார் ஆட்சிக்கு வரணுன்றதுக்கு எலெக்ஷன் கிடையாது சீனா. ஆனால் மிக அருமையான தேசம், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தனால தான் முன்னேற்றம்லாம் நம்ம சொன்ன முன்னேற்றம் இன்னும் கூட சரியாக முன்னேறல இந்தியா. அதனால சொன்னேன், ஜனநாயகத்திற்கும் டிக்டேட்டர்ஷிப் தின் மார்ஜின். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி டெமோக்ரேட். இப்போ நீ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, எல்லாரும் உட்காந்தீங்க, இடத்துல ஒருத்தர் எனக்கு சேர் கூட போடல, அவர் நான் நின்றுட்டு இருந்தேன். நான் அதை எதிர்பார்க்கறதும் இல்லை. அப்போ நான் ரொம்ப அதிகமாக லிபரல் கொடுத்துருவேன், அதுவும் தப்பு தான். சரி ரொம்பவும் பயமுறுத்தலாமா அப்படின்னா அதுவும் தப்பு தான். பாகிஸ்தான் இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட சின்ன பின்னமா ஆகிற அளவுக்கு நிறைய ஒரு ஒரு இலங்கைக்கு அப்புறம் மிகப்பெரிய பஞ்சம் வந்து அங்கே தான் வரப்போகுது இந்த வருஷம் எண்டில். சுத்தமாக பணம் கிடையாது பாகிஸ்தான், நம்ம அளவுக்குலாம் கிடையாது. அது காரணம் ஆர்மி எக்கச்சக்கமான இன்டர்ஃபியரன்ஸ், இராணுவத்தின் தலையீடு அதிகம். மக்கள் முடிவு பண்ணுவாங்க, இராணுவத்தை வந்து கலைச்சிருவாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், பெரியவங்க நம்ம வந்து பெற்றோர் பெருமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இனி இந்த கண்ட்ரி நீட்ஸ் இனிமேல் அவ்வளோதான். ஒரு மனுஷனா பிறந்து வளர்ந்து எப்படி இருக்கலாம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டா, குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்திட்டா சரியா போயிடும். க்ரோத் கிடைக்கும், பீஸ் கிடைக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும். இல்லாதவர்கள் இந்த நாட்டில் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இருப்பவர்கள் கொடுப்பார். வறுமை ஒழிந்து விடும். தனி மனுஷ குவாலிட்டியில் அது ஒன்று. உனக்கு செல்வம் வந்த உடனே செல்வத்து பயன் ஈதல், நீ சம்பாதிக்கிறதே கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு இலக்கியம் சொல்லுது. இப்போ அதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய அளவு நம்ம கவர்மெண்ட்டே தேவையில்லை.
அரசாங்கம் அப்படிங்கிறது அது டிக்டேட்டர்ஷிப் டெமோக்ரஸிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம தனி இந்த ஏரியாவில் நம்ம எல்லாரும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு கரெக்டாக முன்னேறிட்டதுன்னா போலீஸுக்கு வேலை இல்லை, யாருக்கும் வேலை. அப்போ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வெதர் இட் இஸ் டெமோக்ரஸி ஆர் ஆட்டோக்ரஸி நமக்கு தேவையில்லை. ஸோ டுடே த கண்ட்ரி நீட்ஸ் இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் டு பி இம்பைப்ட் இன் எவரி சைல்ட். நான் அடிக்கடி பெரியவங்களை பார்த்து சொல்கிற விஷயம் என்னன்னா, நம்ம மொத்தனை தேங்காய், நம்ம இனிமேல் இளநீர் ஆக முடியாது. நம்மகிட்ட இனிமேல் மாற்றங்களை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப வருஷம் கடந்து வந்துட்டோம். சில பழக்க வழக்கங்களே, சில பெர்செப்ஷன், மனிதர்கள் தன்மையை நம்ம சின்ன வயசுல நம்ம செதுக்கி வளர்ந்தாச்சு. ஏதோ ஒன்று, அது நல்லது கெட்டது ஏதோ ஒன்று. 78% நல்லா யோசிக்கணும், 25% தப்பா யோசிக்கணும் ஏதோ. பட் தீஸ் ஆர் த பீப்புள், த சில்ட்ரன் ஆஃப் த கண்ட்ரி. வி கேன் ட்ரை, த பேரண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் கேன் ட்ரை. அப்போ அந்த வகையில என்ன வேணும் அப்படின்னா, இந்த நாள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, ப்ளீஸ் பி செல்ஃப்லெஸ் டு சம் எக்ஸ்டென்ட். இதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் நம்ம எடுத்துக்கணும். தன்னை தாண்டி யோசிக்கிற விஷயங்களுக்கு நம்ம அந்த குணத்தை எடுத்துருவோம். 24 ஹவர்ஸ்ல நம்ம மக்கள் எல்லாரும் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம பெரும்பாலும் எனக்கு என்ன இன்னைக்கு வேலை, இன்னைக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நியூஸ் பார்க்கறதே பிறர் நலம் தான். ஒரு நியூஸ் பார்க்கறதே எதுக்கு பிறர் நலம்? என்னை பத்தியா சொல்ல போறாங்க? டிவி ஆன் பண்ணா யாரை பத்தியே சொல்ல போறாங்க? ஸோ நியூஸ் பார்க்குற பழக்கமே அங்கதான் ஆரம்பிக்குது. பிறர் நலம். அந்த ஒரு குடும்பத்துல 4 பேர் கடன்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா, அச்சோ பணம் கூட உயிர்களை பழி வாங்குமா, பலி வாங்குமா அப்படின்னு ஒரு கேட்டுக்கலாம். அப்போ இவ்வளவு பெரிய கவர்மெண்ட், பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? பல குடும்பங்கள் கடனில் தத்தளிக்கின்றன அப்படின்னு யோசிக்கும். சரி, நான் என்ன பண்ணலாம்? பக்கத்து வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிச்சுக்கிறாங்க, ஃபீஸ் கட்ட வழி இல்லை, போல வரல, எந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்கல, டொனேஷன் இல்லை. அந்த குடும்பத்துக்கு நான் நல்லா சம்பாரிச்சேன்னா அவங்களுக்கு எதனா கொடுக்கலாமா? அந்த எண்ணம் வரும் எனக்கு. ஸோ அப்போ பிறர் நலம் நம்ம அதில் ஆரம்பிக்கிறது. பிறருடைய வலியை தெரிந்து கொள்வது, அது நியூஸ் பார்க்கறதா இருக்கலாம், காதுல மற்றவங்க சொல்றதை கேட்கலாம். அப்போ அதுலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது பிறர். அப்போ நீங்க அந்த பிறர் நலம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உண்டான மேதைகள் நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் சுவாமி விவேகானந்தர். சின்ன வயசுல ரொம்ப செல்ஃபிஷா தான் இருந்தார். ஒரு ஸ்டேஜ்ல அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், அவேக்கனிங் ஸ்பிரிட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவார் விவேகானந்தர். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஞானம் வந்துடும். நீங்களே கூட பார்ப்பீங்க, சில பசங்க பட்டுன்னு மாறிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த மாற்றம் வரும். அது மாதிரி அவர் லைஃப்ல வந்தப்போ அவர் நான் துறவரம், அதாவது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த மாதிரி மனித சுகங்களை விட்டுட்டு நான் மற்றவங்களுக்காக பாடம் பண்ணேன், நான் துறவரம் போகணும், நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறதில்ல, நாட்டுக்காக நான் பிறந்திருக்கேன், உலகத்துக்காக பிறந்தேன்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்கும். அம்மா என்னோட சின்ன பையனா இருக்கேடா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னாங்க. அவன் ரொம்ப அடம் பிடிச்சான். உடனே அம்மா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு டைம் அந்த பையன் சுவாமி விவேகானந்த பையனா இருந்தப்போ ஒரு டைம் அம்மா கிட்ட அம்மா நான் துறவரம் போகிறேன், நான் மற்றவங்களுக்காக பாடப்பட போறேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, போய் சமையல் ரூம்ல போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னா. சமையல் ரூம்ல போய் 10 கத்தி எடுத்து கொடுத்த உடனே, நீ துறவரம் போக வேண்டாம், நீ கொஞ்ச நாள் போட்டேன். இன்னொரு நாள் அதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு அதே மாதிரி அம்மாவை பையன் கேட்குறான். பையனை அம்மா சொல்றாங்க கத்தி எடுத்துட்டு வான்னு. அதே மாதிரி கத்தி எடுத்துட்டு உடனே கொடுத்துட்டு திருப்பி கத்தி கையில் கொடுத்து, நீ சமையல் ரூம்ல வச்சுட்டு துறவரம் உனக்கு வேணான்ட்டு. இது மாதிரி ஒரு 4 டைம்ஸ் ஒரு 5 இயர்ஸ்ல நடக்குது. அவனுக்கு தலை சுத்துது. விவேகானந்தர் வச்ச பையனா இருந்தப்ப, என்னடா எதுக்கு அம்மா கத்தி எடுத்து கொடுத்து திருப்பி எடுத்து வச்சுட்டு பிறகு சொல்றாங்க போவாத. அப்புறம் ஒரு நாள் 5வது முறையா அவன் கத்தி எடுத்து கொடுத்த உடனே நீ போலாம் அப்படின்ட்டான். அப்ப அவன் கேட்கறான், எதுக்கு இத்தனை நாள் இதே தான் சொன்ன, இன்னைக்கு மட்டும் நீ போக சொல்றீ அப்படின்னு சொல்லும்போது, 4 முறையும் நீ கத்தி எடுத்து கொடுக்கும்போது உனக்கு பாதுகாப்பாக கைப்பிடியை கையில் பிடித்து கொண்டு ஆபத்தான கத்தியை என் பக்கம் நீட்டினான். ஆனா 5வது முறை ஆபத்தான கத்தியை பிடித்துக் கொண்டு அந்த கைப்பிடியை என்னிடத்திலே கொடுத்தாய். இதுல இருந்து தெரிந்து நீ பிறர் நலம் உனக்கு முக்கியம். என் கை வெட்டினாலும் பரவாயில்ல, கையில கட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த கத்தியோட பாகத்தை பிடித்துக் கொண்டு அதை கொடுக்கும்போது அப்ப நீ பிறர் நலத்தை யோசிக்க ஆரம்பிச்சுட்ட, இனி நீ போலாம் துறவரம் என்று விவேகானந்தருடைய அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம அதுக்கு காமிக்கணும். அது இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் கிளாஸ் ரூம்ல நான் பார்க்குறேன், நான் மதிப்பெண்கள் எடுத்து நான் படிச்சு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆனா நான் கிட்டத்தட்ட 7th 8th இருந்தே நான் படிக்கிற அந்த கிளாஸ்ல இருந்தே கூட இருக்கவங்க எல்லாரும் படிக்கணும்னு எனக்கு இயற்கையாவே ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. இன்னைக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நீ எவ்வளோ காட்டு கிட்டு போன, வயலு கிட்டு போன, பாறை கிட்டு போன, படின்னு சொன்ன, நான் தான் படிக்காத விட்டுட்டேன்.
உடன் படிக்கும் மாணவர்களுடைய மார்க்கு தெரிஞ்சுக்கணும். அவங்கள என்ன கம்மியாக வாங்குறாங்க இந்த பையன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன பிரச்சனை, மெமரி போயமில் ப்ராப்ளமா, அல்ஜிப்ராவில் ப்ராப்ளமா, இல்லை ஒரு ஜியோகிராஃபியில் ப்ராப்ளமா, எது அந்த டீச்சர் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, உனக்கு புரியல, நான் சொல்லித்தரேன் உனக்கு சாயங்காலமா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்போ அதனால தான் இன்னைக்கு ஒரு கொரோனா போன்ற ஒரு கொடுமை வந்தப்போ கூட நாங்கள் டீச்சர்ஸுக்கெல்லாம் 100% சம்பளம் கொடுத்தோம். மற்ற எல்லா ஸ்கூலும் சென்னையில் பாதி தான் கொடுத்தாங்க. அப்படின்னும் போது எனக்கு அந்த குணம் வந்தது கூட நான் சின்ன வயசுல பழகிக்கிட்டேன் தான். அது ஒரு நாள் இனிமேல வராது. அந்த இரக்கமும் அந்த விஷயமும் வந்து ஒரு நாள்ல வராது. ஆக பிறர் நலம் அடிக்கடி யோசிக்கணும். இப்ப மாணவர்கள் அவங்களுக்கு நான் என்ன யோசிப்பேன், நான் சொல்லிட்டேன், கூட படிக்கிற பசங்களை மார்க்லாம் பாரு. ஒரு பையன் ரொம்ப கலேட்டா பண்றான் கிளாஸ்ல, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல பையன் பண்ணானா மத்த 20 பேர் அந்த பையன் கிட்ட போய் அடங்கி ஒடுங்கிரு, அப்பா அம்மா எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்கன்னா மற்ற பாய்ஸே சொல்லலாம். அதுல என்ன கஷ்டம்? நீ தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணாதே, நல்லா இருக்காது. உன்னால டீச்சர் மூட் அவுட் ஆயிடுறாங்க, எங்களுக்கு வந்து எங்க மேல காமிக்கிறாங்க, அந்த சரியா நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஸ்டேஜா பண்ணி அந்த குழந்தைய அவங்களே மாத்திக்க முடியும். அதெல்லாம் ஒரு காலத்தில் வகுப்பறைகளில் நடந்தன. இன்னைக்கு மார்க்கு எடுத்துட்டா வைத்தறிச்சல் வருது, என்னோட மார்க் எடுத்துறாங்க, கால் விட்டுறோம் போனாங்க. இன்னைக்கு பிறர் நலமும் சுயநலமும் அப்படி இருக்கு இன்னைக்கு. அப்ப அந்த ஸ்டேஜ் நம்ம வந்துட்டேன்னு சொன்னா, நவ் லெட் அஸ் நாட் லூஸ் ஹோப். நம்ம அதை தாண்டி வெளியில வரோம். நாட்டில் வந்து நான் இப்ப சூரப்பட்டில் பேசிட்டு வந்தேன். அதாவது சாணக்கியர் சொல்றாரு, 5 வகையான காட்சிகள் விஷயங்கள் இல்லாத நாட்டில் நீ குடியிருக்காதே அப்படின்னு. நான் அந்த சாணக்கியோட அந்த லைனை படிச்ச உடனே அப்ப இந்தியாவிலே இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன். அப்ப எங்கதான் போறோம்? 5 குவாலிட்டியுமே கிராக்கி இந்தியாவில். எப்படி சொல்றாருன்னா, லோக யாத்திரா அப்படிங்கிற நம்பர் 1, மக்கள் அச்சமின்றி எந்த தடங்களின்றி நடமாட வேண்டும். அதை சாணக்கியருடைய அந்த சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு தான் காந்தி சொன்னாரு, மிட் நைட்ல ஒரு பெண் நகை அணிந்து கொண்டு தனியாக எந்த ஆபத்துமின்றி நடக்கும் நாளை இந்த நாட்டிற்கு விடுதலை நாள் அப்படின்னாரு. மேபி அதோட சோர்ஸ் வந்து காந்தியோட யோசிச்ச விஷயம் வந்து அது சாணக்கியா சொன்னதுதான், லோக யாத்திரா அப்படின்னு அதை சொல்ற. 2வது பயம். எதுக்கு பயம் சொன்னா, தப்பு செய்யறதுக்கு பயப்படணும், பொய் சொல்றதுக்கு பயப்படணும். ஐயோ, இப்ப நிறைய பேர் சமாளிக்கிறாங்க, எங்க டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாரும் அதே தான். ஒண்ணு செஞ்சா அதை எப்படியாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. எஸ் ஐ டிட், இட்ஸ் மிஸ்டேக் சொல்றது நாட்டுல 0.1 கூட கிடையாது. அப்ப தப்பு செய்யறதுக்கும் அதை சமாளிக்கிறதுக்கும் பயம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஐயோ, இட்ஸ் நாட் த வே, சம்ஹவ் நான் மறந்துட்டேன், என் கூட கூட அப்படிதான், ஏன் இதை சொல்ல மறந்தேன், நான் சொன்னேன் சார், மிஸ் பண்ணி கவனிக்கல சார், ஏதாவது சொல்லுவான். அதை ஒத்துக்கிற பழக்கமும் கிடையாது. அப்ப தப்பு செய்யறதுக்கு பொய் பேசுறதுக்கு அச்சப்படும், பயம் அப்படிங்கிறார். அடுத்து லஜ்ஜா அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றார், வெட்கப்பட வேண்டும். சப்போஸ் தப்பு பண்ணிட்டா, சப்போஸ் பொய் சொல்லிட்டா நம்ம அதை நினைச்சு வெட்கப்படணும். அப்பதான் அடுத்த தடவை செய்ய மாட்டோம். அப்பா சமாளிச்சுட்டேன் ஒரு வழியா பொய் சொல்லி அப்படின்னு நம்மளால சந்தோஷப்படும். வெட்கப்படுறது இல்லையா? அப்ப வெட்கப்படும் ஒரு மனசு வேணும். அதுக்கப்புறமா தாட்சண்யம் அப்படிங்கிற, தாட்சண்யம் அப்படின்னா தயவு, தாட்சண்யம் சொல்றலாம், அதுல வரவாது. இரக்க மனப்பான்மை இருக்கும். இறக்கம்னா எப்படி? அப்படி இல்லை, ஏதாவது ஒரு வகையில மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, எம்ஜிஆர் நகர், ஏரிக்கரை அங்கெல்லாம் கலெக்டம் நடக்குதுன்னா ஒரு +2 பசங்க, நம்ம பசங்க போனானுங்க. வார்தா புயல் வந்தப்பெல்லாம் வேலைச்சேரியில் நீங்க பாத்தீங்க, எல்லா காலேஜ் பாய்ஸ் எல்லாரும் போறாங்க, கொஞ்சம் பேர் போறாங்க. ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு 10 பேர் தான் அது மாதிரி போக மாட்டாங்க, பயம். அப்ப இறக்கப்படும் போது மனதாலும் செயலாலும் இறக்கப்பட வேண்டும். அப்ப என்ன ஆகும்? இறக்கப்பட்டா உதவி செய்யற மனப்பான்மை வந்து. இன்னைக்கு இதுதான் ப்ராப்ளமே. உதவி செய்யற மனப்பான்மை இருந்தால், என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, நான் வட்டிக்கு ஒரு ஆசைப்படுறேன்னா, இறக்கம் எப்படி வரணும்னா, ஃப்ரீயா கொடுக்க தேவையில்லை, 1 பைசா வட்டியோட நிறுத்திக்கலாம். எதுக்கு 5 பைசா 10 பைசா வட்டி வாங்கணும்? இறக்கம் இருந்தால் அது வரும் இல்லை. இன்னைக்கு கடல்ல பிரச்சனை மாட்டிக்கிற எல்லா ஃபேமிலி என்னன்னு கேட்டால் 2 பைசா 3 பைசா 4 பைசா 5 பைசா வட்டி, பேங்க் வட்டியை விட 10 மடங்கு வட்டி. உங்கள்கிட்ட பணம் இருக்கு, வட்டிக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்கு, அட்லீஸ்ட் கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைச்சிக்கலாமே, அந்த இறக்க மனப்பான்மை. அப்போ உதவி செய்கிற மனப்பான்மை வேணும். அதில் கடும் போட்டி இருக்கணும். நமக்கு ஸ்கூல் சிஸ்டத்தில் அது கிடையாது, காலேஜ் சிஸ்டத்தில் கிடையாது, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்திலே ஹெல்பிங் டெண்டன்சி ஒரு பாடமே கிடையாது, எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் வரலாற்றிலும் இதிகாசங்களிலும் ஏராளமான உதாரணங்கள் புரிந்துள்ளன. இனி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பசங்க ஒரு நாளே மாறிடும்.
பேரண்ட்ஸுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, டீச்சருக்கு பேசுறதுக்கு டைம் இருக்கே இல்லையோ அந்த ஞானம் இருக்கா இந்த காலத்து டீச்சர்ஸ் இந்தியாவில் அப்படின்னா அதுவும் கம்மி தான். இதோட எடுத்து ஒரு மெஸ்மரைசிங் ஸ்பீச் கொடுத்து அப்படியே பசங்களை டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வர விஷயங்கள். நீங்கள் மகாபாரதத்தில் கவனிச்சிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், தர்மர் அப்படின்னு பேர் வச்சா என்ன அர்த்தம் கேட்டால் தர்மம் செய்கிறவர் தான் தர்மர். ஆனால் யார் தர்மம் செஞ்சு பேர் வாங்குங்கன்னா கர்ணன். பேருக்கு தர்மர், அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணார் தர்மர், ஆனால் அவருக்கு வரல. ஏன்னா மனசு 100% ஃப்ரீ ஆகிட்டாரு கர்ணன். ஒரு டைம் வந்து தர்மனோட தம்பி அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன கவலை, ஏன்னா தர்மர் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு, நம்மளும் வாரி வாரி கொடுக்குறோம் ஆனால் கர்ணனுக்கு வர பேர் வரலையே அப்படின்னு. ஒரு நாள் அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட சொல்கிறாரு, கிருஷ்ணா அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு பேர் வரல, அவரு தான் ஹெல்ப் பண்ணார், ஆனால் எல்லாரும் பார்த்தாலும் கொடை வரலாம் கர்ணன் சொல்கிறாங்களே, என்ன எனக்கு புரியல, என்ன காரணம்? 2 பேரும் தான் கொடுக்குறாங்க, பேரே தர்மர், அவர் தான் நம்பர் 1ல் வரணும், நம்பர் 2ல் வைக்கிறாங்களே எல்லாரும் மக்கள் அப்படின்னா, சரி உனக்கு ஏன் குழப்பவா ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். உடனே 2 பேரும் வந்து வறுமையில் வாழ்கிற பீப்புள் மாதிரி 2 பேரும் அந்த வேஷம் போட்டுக்கிறாங்க, ஏழைகள் போல. கிருஷ்ண பகவான் தன்னுடைய சக்தியில் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 நாள் இப்போ அடிக்கிற மாதிரி, இப்போ கேரளா மாதிரி இமாச்சல் பிரதேஷ் மாதிரி மழை வர வச்சாரு. தொடர்ந்து நான்-ஸ்டாப் ரெயின், நாடு ஃபுல்லாக மழை. இவங்க வறுமை வேஷம் போட்டு முதல்ல தர்மர்கிட்ட போகிறாங்க. இந்த அரண்மனையில் போய், ஐயா தொடர்ந்து 3 நாளாக மழை. தர்மர்கிட்ட கேட்குறாங்க 2 பேரும், எனக்கு வந்து காய்ஞ்ச விறகு வேணும் சமைக்கிறதுக்கு. தர்மர் சொல்கிறாரு, ஐயோ இருந்ததெல்லாம் கேட்க போச்சு, எங்களுக்கே இப்போ இல்லை, நான் இப்போ தான் அதை விறகு சேகரிக்க நான் சேவகர்கள்லாம் அனுப்பியிருக்கேன். ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா இல்லை சொல்லக்கூடாது, மழையை விட்டு உங்கள் விறகுலாம் காயறதெல்லாம் இங்கே அரண்மனையிலே இருந்து சாப்பிட்ருங்க, நான் எவ்வளோ தடமுடலாக இருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு ஒரே சந்தோஷம், அண்ணன் ஜெயிச்சார் போட்டியில். அவர் மனசுக்குள்ள நினச்சி வெளியில் வந்து சொல்ல, பார்த்தியா கண்ணா, எங்கள் அண்ணா வந்து கிட்ட போய் இதே மாதிரி சொல்கிறாங்க, இந்த 3 நாளாக மழை, விறகு கிடைக்கல, என்ன பண்ணுறது தெரியல. அவர் பார்க்குறாரு அரண்மனையில் ஒரு அடிஷ்னல் பில்டிங் இருக்குது, கூடுதல் கட்டிடம். யார் தர்மம் செஞ்சு பேர் வாங்குறதுன்னா கர்ணன். பேருக்கு தர்மர், அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணார் தர்மர், ஆனால் அவருக்கு வரல. ஏன்னா மனசு 100% ஃப்ரீ ஆகிட்டாரு கர்ணன். ஒரு டைம் வந்து தர்மனோட தம்பி அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன கவலை, ஏன்னா தர்மர் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு, நம்மளும் வாரி வாரி கொடுக்குறோம் ஆனால் கர்ணனுக்கு வர பேர் வரலையே அப்படி. ஒரு நாள் அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணா அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு பேர் வரல, அவரு தான் ஹெல்ப் பண்ணார், ஆனால் எல்லாரும் பார்த்தாலும் கொடை வரலாம் கர்ணன் சொல்கிறாங்க, என்ன எனக்கு புரியல, என்ன காரணம்? 2 பேரும் தான் கொடுக்குறாங்க, பேரே தர்மர், அப்போ அவர் தான் நம்பர் 1ல் வரணும், நம்பர் 2ல் வைக்கிறாங்களே எல்லாரும் மக்கள் அப்படின்னா, சரி உனக்கு ஏன் குழப்பவா ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். உடனே 2 பேரும் வந்து வறுமையில் வாழ்கிற பீப்புள் மாதிரி 2 பேரும் அந்த வேஷம் போட்டுக்கிறாங்க, ஏழைகள் போல. கிருஷ்ண பகவான் தன்னுடைய சக்தியில் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 நாள் இப்போ அடிக்கிற மாதிரி, இப்போ கேரளா மாதிரி இமாச்சல் பிரதேஷ் மாதிரி மழை வர வச்சாரு. தொடர்ந்து நான்-ஸ்டாப் ரெயின், நாடு ஃபுல்லாக மழை. இவங்க வறுமை வேஷம் போட்டு முதல்ல தர்மர்கிட்ட போகிறாங்க. அந்த அரண்மனையில் போய், ஐயா தொடர்ந்து 3 நாளாக மழை. தர்மர்கிட்ட கேட்குறாங்க 2 பேரும், எனக்கு வந்து காய்ஞ்ச விறகு வேணும் சமைக்கிறதுக்கு அப்படின்னு. தர்மர் சொல்கிறாரு, ஐயோ இருந்ததெல்லாம் தீர்ந்து போச்சு, எங்களுக்கே இப்போ இல்லை, நான் இப்போ தான் அதை விறகு சேகரிக்க நான் சேவகர்கள்லாம் அனுப்பியிருக்கேன், ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா இல்லை சொல்லக்கூடாது, மழையை விட்டு உங்கள் விறகுலாம் காயறதெல்லாம் இங்கே அரண்மனையிலே இருந்து சாப்பிட்ருங்க, நான் எவ்வளோ தடமுடலாக இருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு ஒரே சந்தோஷம், அண்ணன் ஜெயிச்சார் போட்டியில். அவர் மனசுக்குள்ள நினச்சிட்டு வெளியில் வந்து சொல்ல, பார்த்தியா கண்ணா, எங்கள் அண்ணன் வந்து எந்த அளவுக்கு வந்து விறகு தர முடியலன்னா கூட விறகு சாப்பாடு போட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவசரப்படாத அர்ஜுனான்னு சொல்கிறாரு கிருஷ்ணா, வா போகலாம், கர்ணன் வீட்டுக்கு போய் பார்ப்போம், அவங்க அங்கே போய் பார்க்கலாம், அந்த அரண்மனை போவோம், அங்கே என்ன நடக்குது போகலாம் அப்படி. அங்கே கர்ணன் வந்து கிட்ட போய் இதே மாதிரி சொல்கிறாங்க, இந்த 3 நாளாக மழை, விறகு கிடைக்கல, என்ன பண்ணுறது தெரியல. அவர் பார்க்குறாரு அரண்மனையில் ஒரு அடிஷ்னல் பில்டிங் இருக்குது, கூடுதல் கட்டிடம். அங்கே இருக்கவங்களாம் எல்லாரும் வெளியே வர சொல்கிறாங்க. அவ்வளோதான், அம்பு எடுத்து சர்ன்னு ஜன்னல், விண்டோ, டோர் எல்லாத்தையும் அடியன்னு அடிச்சு எல்லாம் பட்டு கீழே விழுது. அதையெல்லாம் சேகரித்து போய் சமைச்சிக்கோ அப்படின்ற.
அது சமைச்சிக்க அப்படி விறகு கொடுப்பான். அப்போ விறகு கிடைக்காதுன்னு அதை கொடுக்கறதுக்கு விறகு இல்லை, சாப்பாடு நீ சப்ஸ்டியூட் தான் சொன்னாரு தர்மர். ஆனா கேட்டதை கொடுக்கணும்னு மனசு இருந்தா எப்படியாவது கொடுத்துருவான். அப்ப கொடுக்கணும்னு மனசு இருக்கணும் லைஃப்ல. என்னதான் சொல்லுவாங்க, எனக்கு இங்க நிறைய பேரோட புலம்பல் கேட்கலாம், எனக்கே கஷ்டம், நான் இதெல்லாம் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும்? அப்போ 100 ரூபா வச்சுக்கிறோம், 10 ரூபா தரலாம். 1 கோடி வச்சுக்கிறோம், 10 லட்சம் தரலாம். இப்போ நான் படித்த ஸ்கூலில் மதுராந்தகத்தில் இண்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் ஒரு 12 lakhs கொடுத்துருக்கேன் போன மாதம். அதில் ஒரு 6 ஸ்மார்ட் டிவி எல்லாம் கொடுத்துருக்கேன். குறிப்பாக அந்த ஸ்மார்ட் டிவி ஆன் பண்ணிவிட்டு மதுராந்தகம் மிரண்டு போய் கிடக்கு. இப்படி ஒரு ஸ்கூல் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூல் கூட கிடையாது. அங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கூல் இருக்குது, நம்முடைய மதுராந்தகம் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது நான் படித்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நான் பார்த்தீங்க இந்த இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி இவ்வளோ ஸ்கூல் நடத்துகிறோம், 22 பேர் படிக்கிறாங்க, 1500 பேர் வேலை வச்சுருக்கோம், சம்பளம் கொடுக்குறோம். அதை விட பெருமையான விஷயம் அந்த ஏழை குழந்தைகள் அந்த டிவி அந்த போர்டை பார்த்து மகிழ்ந்தது. அதில் ஏதோ சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதுக்காக எங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா? எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாலும் ஜூலைலேருந்து டிசம்பர் வரல வறுமையாக தான் இருக்கு. இப்போதுலேருந்து யோசிக்கிறேன், இன்னொரு 4000 ஏற்றிடலாமா வர வருஷம். அதுக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனை தீர்ந்த பிறகுதான் பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அதுதான் நான் அந்த காலத்திலே சொல்லுவேன். அது ஒரு ரயில்வே ட்ராக், 2 ட்ராக். இந்த ட்ராக் நான், என் பிரச்சனை, என் சந்தோஷம், என் குடும்பம், என்னுடைய என்டர்டெயின்மெண்ட், என்னுடைய நல்ல பழக்கம், என்னுடைய கெட்ட பழக்கம் எல்லாம் ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக் என்னன்னு கேட்டால் மற்றவர்களை கூட அரவணைக்கிறது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த பக்கம் திரும்பி பார்ப்போம் அந்த ட்ராக். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஈவு எடுக்கப்படும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? சூழ்நிலைகளை குழந்தைகளுக்கு நாம் உருவாக்கணும். இன்னைக்கு சூழ்நிலைகளை உருவாக்குறது கிடையாது. கிரேட் எஜுகேஷன் we had in our childhood. நான் கிராமத்தில் பார்த்ததெல்லாம் கல்விதான். நான் இன்னைக்கு இந்த குழந்தைகளை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறேன். அப்படி வாய்ப்பே கிடையாது. இங்கே பார்த்ததெல்லாம் கல்விதான். ஒரு ஒரு கோழி, ஒரு 4-5 கோழி எங்கள் வீட்டில் வந்து வளர்த்தோம். அதில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிரதர் எல்லாருக்கும் ஒரு நீ தான் அதை வளர்க்க, நீ தீனி போடணும், நீயே தண்ணி கொடுக்கணும், அது நைட்டில் கட்டணும், இப்போ கூண்டில் வச்சுட்டு காலையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதோட வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்து அதோட லைஃப் பார்க்குறேன். ஒரு கோழி குட்டி வருது, அதுக்கப்புறமா வளருது, முட்டையிடுது. லாஸ்ட்டில் நிறைய முட்டையெல்லாம் விற்று நிறைய பேர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முந்தானையில் காசை முடிச்சுப்பான், போட்டு முடித்து சொருவிப்பான் எடுப்பேன் லேடிஸ். அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு முட்டை சந்தோஷமாக வந்து அதில் வந்து நிறைய முட்டையிட்டு சேர்த்து வைப்பாங்க. கோழி வளர்த்தே லட்சாதிபதி ஆனவங்களாம் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் லாஸ்ட் என்ன பண்ணுறோம், சரி செத்து போயிடுது, கொஞ்சம் புதைச்சிடலாமல் நினைக்கிறோமா? இல்லை, சிக்கன் ரெடி. அந்த கோழியினுடைய தியாகம் எந்த அளவுக்கு பெருசு. நான் சின்ன பையன் அந்த பேசினேன், சரி நம்ம தான் கோழிக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. யாரை பணக்காரராக்கி ஏதோ அந்த பணக்காரனை வயிற்றிலேயே போய் அதனுடைய தியாகம் செய்துவிடும். இதை விட ஒரு தியாகம் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு சிந்திக்க வைத்தது நான் வாழ்ந்த சூழ்நிலை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிற ஜீவன்களை பார்த்தேன் இப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் அது மாதிரி உண்டு. நீங்கள் இந்த ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஊரில். அதுவே போய் மேய்ஞ்சிடும். நீ பெருசாக ஒன்றும் பண்ண தேவை. ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் சில பேர் கயிறு கட்டுறாங்க, சில பேர் கட்டாத விட்டுருவாங்க, அது மேய்ஞ்சிடும். ஸோ சாப்பிட்டுட்டுதா அதுக்கப்புறமா சாப்பிட்ட உடனே யாருடைய நிலத்தில் போய் சாப்பிட்டதோ, யார் வயலில் போய் சாப்பிட்றதோ அது என்ன பண்ணுறது, அப்படியே திருப்பி கொடுத்துரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெர்டிலைசர், சாணம், உரம். அந்த உரம் வந்து வயிற்றில் போய் அப்படியே வெளியில் வந்து அந்த உரம் வந்து அப்படியே பயிரிடுறதுக்கு யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஆடாக இருந்தால் மட்டன் ஆகிடும், மாடாக இருந்தால் அது மிகப்பெரிய தியாகத்தை செய்கிறது. எந்த மாடு கடிப்பாக இருக்கும்போது சாகாது. மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அதோட லைஃப் டைம்லேயே கொடுமையை சந்திக்க ஆரம்பிக்கும். கடைசி 5 வருஷங்கள் அந்த 7 பெருசாக பின்னாடி முதுகுலாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த கொடுமை. அப்புறம் விவசாயிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை குறைச்சிடுவோம். அது குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது லாஸ்ட் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு அந்த மாட்டுக்கு சிம்பத்தி வரும் அப்படின்னு சொன்னால், யானைகளுக்கு கண்ணீர் வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வயதான கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் மாடுகளுக்கு அந்த கண்ணில் தண்ணி வரும்.
பார்த்துருக்கேன். தன்னுடைய எஜமானுக்காக ரொம்ப வருத்தப்படும். அதனால தான் அது இறந்த பிறகு கூட அது தோலாக்கி நம்ம செருப்பு தச்சு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலை நான் வளர்ந்தேன். அதே ஒரு போட்டியில் ஜெயிக்கணுமா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பறவைகளை பார்த்தா போதும், யார் யார் எதுக்காக காத்துட்டு, யாருக்கு எந்த பறவைக்கு எந்த தீனி கிடைக்குது, ஓடிட்டே இரு அப்படின்னு. அப்போ நீங்கள் அது நம்ம வந்து அது அந்த போட்டியை வந்து இயற்கையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படி வாழ்க்கையினுடைய அடிப்படை இயற்கைகளை பார்த்து ரசித்து, பறவைகள் விலங்குகளை பார்த்து ரசித்து, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மனிதராக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு அதுக்கான பாக்கியமே இல்லை, சுத்தமாக அதுக்கான பிளாட்ஃபார்மே சுத்தமாக கிடையாது. அப்போ இங்கே இருக்க பெற்றோர் பெருமக்கள் உங்களை ரொம்ப ரொம்ப வெகுவாக நான் பாராட்டணும். இந்த இடத்துல 14,000 பேர் படித்தா கூட அட்டெண்டன்ஸ் நாட் கம்பல்சரி அப்படின்றதுனால நம்மகிட்ட கூட்டம் இல்லை. அட்டெண்டன்ஸ் கம்பல்சரினாலும் கூட்டம் இருக்காது, அது வேறு விஷயம். அப்போ நீங்கள் அட்டெண்டன்ஸ் நாட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கூட கூட்டம் இல்லை அப்படின்னா, நம்ம இன்னைக்கு அதை தாண்டி நீங்கள் வந்து வேலையை விட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், யூ ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. நாட்டுடைய ஒரு நான் சொல்ல மாதிரி தனிமையில் ஒரு டெரஸில் ஒரு 4 மணி நேரம் வாயை திறக்காமல் பேசாமல் என்னை மௌனம் இதில் இருறான்னு சொல்லிப்பாங்க. நம்மளால 4 மணி நேரம் நான் அப்படியே தான் தூங்கிட வேண்டாம். தூங்கினாலும் தூங்கிட்டு தவிர என்னால் பேசாமல் இருக்க முடியாது. நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அறிவு எப்போ தான் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, வந்து பேசாங்க. அதே மாதிரி பசி எடுக்கிறப்ப ஒரு வேளை சாப்பிடாம இருக்க பழகணும். காந்தி வாரம் ஒரு தடவை பண்ணாரு. நம்ம ஃபெஸ்டிவல் டைம் நீங்கள் பண்ணுறீங்க. நம்முடைய எல்லா இறைபக்தியும் இந்த விரதத்தை, ரம்ஜான் உட்பட விரதத்தை வந்து வலியுறுத்துகிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா உடம்புக்கு கிளீனாக. எங்கள் ஊர்லாம் நீங்களாம் பார்த்த கழுவி என்ன பண்ணிடுறீங்க, அடுத்த உடனே சமைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. எங்கள் ஊரில் பானை வச்சுருப்பாங்க, பானையை ரொட்டேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு பானையில் அரிசி வேக வைக்கிறாங்கன்னா அந்த பானை நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவோம், நல்லா க்ளீன் பண்ணி மேலே மாடியிலே எங்கே வெளியிலே எடுத்து போயிட்டு காய வச்சுருவோம். பாத்திரத்தை கழுவி காய வைக்கிறதுன்றது ரொம்ப ஹெல்த்தி விஷயம். இன்றைக்கி அதை பண்ணுறது இல்லை நம்ம. அப்போ அதே மாதிரி தான் உடம்பையும் நம்ம காய வைக்கணும். ஐயோ குழந்தை பசி தாங்காது, மாதம் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு சண்டேயில் காலையில் சாப்பிட்டாங்க மொத்தம் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை மத்தியானம் சாப்பிடாம நைட் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நைட் சாப்பிடாம காலையில் சாப்பிட்டுக்கலாம். ஒரு டெஸ்ட், பசங்களுக்கு டெஸ்ட் வச்சு பார்க்கணும், முடியுதா. இது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இவ்வளோ பேர் எத்தனை பேர் சாப்பிடாம இருப்பாங்க இந்த உலகத்தில், தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. பசியோட கொடுமை என்ன அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. இது பசங்களுக்கு 2வது டெஸ்ட். 3வது பெரிய டெஸ்ட், நமக்கே அதில் ஃபெயில் ஆகிடும். என்ன டெஸ்ட்னா, யாருன்னா உங்களை கேட்குனா நீ சிரிக்க ட்ரை பண்ணுங்க. உன்னை லூசுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை மென்டல் என்னன்னு பரவாயில்ல. யாராவது உங்களை கேட்குனா ஓகே நோ ப்ராப்ளம், அதான் எனக்கு திருப்பியில் நீ சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அது போதும் வாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க. இல்லையே நான் திட்டு தானே பழக்கம், திட்டு வாங்கி பழக்கம் இல்லையே அவர் நம்ம பசங்க சொல்லுவாங்க. ஸோ இது 3வது பெரிய டெஸ்ட் இது. ஸோ இந்த மாதிரி தனி மனிதன், ஆரம்பத்தில் சொன்னதான் ஐம் அண்டர்லைனிங் பிஃபோர் கன்க்ளூடிங், இந்த மாதிரி தனி மனித குவாலிட்டிஸ் தான் இன்றைக்கி அரசாங்கமும் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய மாண்புமிகு பிரதமர், முதல்வரெல்லாம் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று பேச வேண்டும். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படி பேசிதான், ஸ்கூலாக போய் பேசிதான் ஜெயிச்சார், மாபெரும் ஹிட்லரை தோக்கடிச்சார். இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பேசுபவர்கள் குறைஞ்சிட்டாங்க. நேரு அதை ரொம்ப விரும்பினார், அப்துல் கலாம் அதை ரொம்ப விரும்பினார், செஞ்சார். இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் இருப்பவங்க பள்ளிக்கூடங்கள் பக்கம், கல்லூரிகள் பக்கம் போய் குழந்தைகளை இந்த மாதிரி விஷயங்களை பேசினாங்கன்னா, நான் பேசினா இங்கேயே முடிஞ்சிடுது, லைவ்ல வச்சு போனால் 2000-3000 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு முதல்வர் பேசுகிறார், இதே கருத்தை முதல்வர் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இன்னைக்கு பேசுகிறார் அப்படின்னா, ஒரு காலையில் பேசுகிறான்னு சொன்னால் இந்த நாடு கேட்கும். எல்லா சேனல்லையும் வரும், எல்லாரும் பார்ப்பாங்க. அதுதான் நான் அரசாங்கத்துக்கு விடுக்கின்ற கோரிக்கையாக. ஆனால் அதில் அவங்க எந்த முதல்வரும் எந்த பிரதமரும் இதை செய்ய மாட்டாங்க. அது தவறு என்று நான் சுட்டி காட்டுறோம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகள் வந்து பப்ளிசிட்டி தேவைப்படும். பப்ளிசிட்டி வந்து எனக்கு நான் பேசுறது இந்த பகுதியான முடிஞ்சு அப்படி பேசி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம், பல வருஷம் பேசி. We look forward to better human qualities as the time progresses, and schools like Evergreen will stand by it till the end. Thank you very much. I request you all to raise it for the national anthem. Gujarat, Maratha, Dravid, Utkal,
शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता, जय I request the parent to kindly collect the sweets. Thank you for coming, sir. Goodbye. Happy Independence Day. Happy Independence Day. లేదా సార్ ఇది నికరన్నా Coming, you are always special. Those who came here are always. Happy Independence Day.
Ma'am, excuse me, ma'am.